கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் படிங்க. ஆகிலும் அசீரியா ராஜா லாகிலிருந்து தர்தானையும் ரப்சாரியரையும் ரப்சேக்களையும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல் குளத்துக்கு சாலத்தண்டையிலே நின்று. போதும். அசீரியா ராஜா இஸ்ரவேலின் பாளையத்தை, இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்தான்? வளைந்து கொண்டான், முற்றுகையிட்டான். அவன் பெரிய சேனையோடு வந்திருக்கிறான். இங்கே ராஜாவா இருக்கிறது யாரு? யூதேயாவில் எசேக்கியா ராஜா. இவனுக்கு அந்த அசீரியா ராஜாவை மேற்கொள்வதற்கு போதிய பலன் இல்லை, போதிய இராணுவம் இல்லை. அவனோடு பணிந்து போய் பார்க்கிறான், முடியவில்லை. ஆனால் ஆண்டவரை நம்புகிற இந்த எசேக்கியா, அவன் ஆண்டவரை நம்பி இருக்கிறவன். அவனை பார்த்து இவன் சொல்றான், அசீரியா ராஜா சொல்றான் 18ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் படிங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசீரியா ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும். அவன் சொல்றான், தன்னுடைய ராஜாவை பார்த்து என்ன சொல்றான்? உரைக்கிறதும். மகா ராஜாவானவராம். ஆனா எல்லா ராஜாவுக்கும் மேலான ஒரு ஆண்டவர் உண்டு என்று தேவன் விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே பெரிய சக்திகள் இருக்கலாம், ஆனா எல்லா சக்தியையும் விட மேலான வல்லமை எங்க இருக்கிறது? ஆண்டவரிடத்தில். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் சொல்றான் மகாராஜா. யாரை பார்த்து சொல்றான்? யாரை பார்த்து சொல்றான்? சீரியா ராஜாவை பார்த்து சொல்றான். மகாராஜாவான்னு சொல்லுகிறான். படிங்க. அசீரிய ராஜாவாகிய மகாராஜானவர் உரைக்கிறதும், நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சை அன்றி வேறு அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, போதும். இங்கே பார்க்கிறோம் பெரிய யுத்தம். ஆனா இவனுக்குடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவன். கரங்களை ஊத்தி அல்ல சொல்லுங்க. வாழ்க்கையிலே ஜெயம் எப்பொழுது வருகிறது? எல்லா விதத்திலும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளும் போதே, ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றும் போதே. இவன் எசேக்கியா அங்க மந்திரம்லாம் பலிக்காதுன்னு சொல்லி எசேக்கியாட்ட யார் சொல்றது? அசீரியா ராஜா. நம்மகிட்ட ஒரு மந்திரம் இருக்குது. என்ன மந்திரம்? என்ன மந்திரம்? என்ன மந்திரமா? ஜெபம். இயேசு மந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பற்றி ஜெபம் பண்ணா எந்த பிரச்சனையும் நீங்கிப்போம். ஹல்லேலூயா. காலேஜில் படிக்கிற இடத்துலையா, வேலை செய்கிற இடத்துலையா, அல்லது எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன செய்யணும்? இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சடுதியா இறங்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவன் எவ்வளவோ அவன் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தில் பாருங்க. ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல், அவன் குக்கரித்து கொண்டு இருக்கிறான். ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். கரங்களை ஊத்தி எல்லாம் சொல்லுங்க. சில நேரத்தில் என்ன செய்யணும்? மௌனமா இருக்கணும். நம்ம அப்படி இருக்க மாட்டோம். ஆண்டவர் கிரியை செய்கிறதற்கு சில வேளைகளில் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார்? மௌனமா இருக்கு. சிலருக்கு ரொம்ப சீரியஸாக வருவாங்க வீட்டில். பிரதர் சில நேரத்தில் என்ன செய்வார்? சீரியஸாக வருவார். அப்போ அவர்கிட்ட உமக்கு தான் தெரியுமோ, எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. ஆமாம், நான் என்ன குறைஞ்ச ஆளா, எங்கள் அப்பா வீடு தெரியுமா அப்படி கேட்டுறக்கூடாது. சில நேரங்களில் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மௌனமாயிரே. அவர்கள் மௌனமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. மௌனமாய் இருந்தார்கள். மௌனமாய் இருந்தவர்கள் அடுத்த ஒரு காரியத்தை சொன்னார்.
ஆண்டவர் எரிகோ விழுவதற்கு 6 நாள் இவங்களை என்ன எப்படி இருக்க சொன்னாரு? மௌனமா சுத்தி வா. ஆகவே மௌனம் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். அவங்க பேசுறாங்களா, பேசிட்டு போட்டோம். அவங்க ஏதோ காரியத்தை சாதிக்கிறது போல உனக்கு தெரியலாம், பேசிட்டு போட்டோம். அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது போல அநியாயக்காரர்கள் நினைக்கலாம், பேசிட்டு போட்டோம். சில காலம் நீ மௌனமாயிரு. ஆண்டவருடைய பிள்ளையே, நீ மௌனமாக இருக்கிற அதே வேளையில் இந்த எசேக்கியா தீர்க்கதரிசியும் அவர்கள் என்ன செய்தார்கள்? 14வது வசனம் படிங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பதாக விரித்தான். நாம் விரிக்க வேண்டிய இடம் எங்க இருக்குது? கர்த்தருடைய ஆலயத்தில். நம்ம பிரச்சனைகளை எப்பவுமே யாராவது மனுஷர்கள், பெரிய மனுஷர்கள் நமக்கு தீர்வு சொல்லுவாங்களா அப்படின்னு அலைய வேண்டாம். நாம் விரிக்க வேண்டிய இடம் எங்க இருக்குது? கண்ணீர் வடிக்க வேண்டிய இடம் எங்க? ஆலயத்திலே, தேவ சமூகத்திலே. ஆண்டவர் அதற்காக ஜெப நேரங்களை வைத்திருக்கிறார், அதுக்காக ஆராதனை நேரங்களை வைத்திருக்கிறார். ஆலயத்துக்கு போனா பிரச்சனை தீர்ந்துருமா? சாத்தானுடைய கேள்வி என்ன? ஜெபம் பண்ணா பிரச்சனை தீர்ந்துருமா? ஜெபம் பண்ணா உன் கண்ணீர் நீங்குமா? நீங்கும். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி ஜெபம் பண்றான்? கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவன். அல்லேலூயா. எந்த விஷயத்திலும் ஆண்டவர் ஒருவரே தேவன். இதுல சமரசமே கிடையாது. அல்லேலூயா. படிங்க. நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். வானத்தையும் நாம் ஆராதிக்கிற தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ஒரு மனுஷனால் உண்டாக்கப்பட்ட தெய்வம் அல்ல, ஒரு மனிதனால் சுமந்து போகக்கூடிய கடவுள் அல்ல. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் உண்டாக்கின தேவன். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். அல்லேலூயா. நீர் ஒருவரே தேவன் என்பதை அவன் விளங்கும்படி செய்யும். இப்படிதான் ஜெபம் பண்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனம் என்ன? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீர் ஒருவரே தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்வதல்ல, சத்துருக்களும் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இந்த யுத்தம் பலசாலிகள், பராக்கிரமசாலிகள் எல்லாம் இப்போ கூடி நிற்கிறாங்க. ஜனங்கள் மௌனமாக இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தேவாலயத்திலே ராஜாவும் தீர்க்கதரிசியும் அபயமிடுகிறார்கள். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அங்க பார்க்கிறோம், ஒரு தூதன் புறப்பட்டு வந்து எவ்வளவு பேரை சங்காரம் பண்ணானா? அந்த இதை நாளாகமத்தில் ஒரு வசனம் கொஞ்சம் விவரமா சொல்லுது. நாளாகமத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 21 படிங்க. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். செத்த முகமாய் கொக்கரித்து கொண்டிருந்தான். ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை பரியாசம் பண்ணலாம் சில நாட்கள். இவன் முதல்ல சொல்றான், யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனை என்ன? ஜெபம் பண்ணனா வியாதி நீங்குமா? வாரம் ஜெபம் பண்ண போறீங்களே, நீங்க போய் என்ன நடக்குது? அப்படி உன்னை பரியாசம் பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த பரியாசம் பண்ணினவர்கள்
எப்படி திரும்புவாங்களாம்? செத்த முகமா. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தேவனை நேர பரலோகத்தில் போய் ஒருவனும் பரியாசம் பண்ண போறதில்லை. கர்த்தருடைய நாமத்தை பரியாசம் பண்ணுகிற ஒருவனை கர்த்தர் தண்டியாமல் விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்தார்கள். ஜனங்கள் மௌனமாய் இருந்தார்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக என்ன செய்வேன்? இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே காண்பதில்லை என்று சொன்னார். எகிப்தினுடைய சேனை புறப்பட்டு வந்தபோது அங்கே யாத்திராகம புத்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் ஒருவனும் என்ன செய்யல. 14ஆம் அதிகாரம் 28வது படிக்க, ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. ஒருவனும் தப்பவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே, இந்த மாதத்தின் முதலாவது வாரத்திலே ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார், இந்த மாதத்திலே தேவன் என்னை எப்படி வழி நடத்துவார் என்று பாரத்தோடு வாஞ்சியோடு ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு என்ன சொல்லுவார் என்று வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அவர்கள் செத்த முகமாய் திரும்புவார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பி போவதில்லை. அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணு. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிற காலம் இது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு மனிதன், அவசரப்பட்ட ஒரு மனிதன், காத்திருக்க வேண்டிய நேரத்தில் காத்திருக்கணும். ஒரு மனுஷனை பாருங்க, ஒரு ராஜாவை பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். போதும், தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். தேவ சமூகத்திலே தேவ ஊழியக்காரன் வருவரைக்கும் நீ என்ன செய்? காத்திரு. ஒரு குறிப்பு, காத்திருக்கிறதானே சிலருக்கு ரொம்ப கஷ்டம். வந்தமா போனமான்னு இருக்கணும். பைக்கில் மெல்ல போனா கேட்க மாட்டான், வேகமா போவான். அங்கே போனா உருண்டு கிடப்பான். வேகம் காத்திருக்க மாட்டான், கொஞ்சம் இடத்துல நிற்க மாட்டான். 7 நாள் மட்டும் என்ன செய்தான்? காத்திருந்தான். ஜனங்கள் செதறி போகிறார்கள். இவன் என்ன செய்தான்? பலி செலுத்தினான். சாமுவேல் இருந்து கேட்கிறான், புத்தியினமாய் செய்தீர், உம ராஜ்யபாரம் என்ன செய்யாது? நிலைக்காது. அந்த அதிகாரத்தை படிங்க. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. நீ விளங்க மாட்டான்ட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை தலை சொல்லுங்க. யார கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? ஆண்டவர் சமூகத்தில் நில்லுன்னா நிக்கணும். தேவ சமூகத்தில் வான்னா வரணும். 7 நாள் மட்டும் என்ன செய்தான்? காத்திருந்தான். கூட ஒரு நாள் காத்திருக்க முடியல. சிலருக்கு கல்யாணத்தில் ரொம்ப அவசரம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் வரைக்கும் என்ன செய்யும்? காத்திரு. அவசரப்பட்டவங்கெல்லாம் அங்கே போய் அங்கே அலங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் என்ன செய்கிறாங்க? அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். தாய் தோப்பை பார்த்து திருமணம் பண்ணி வைக்க வரைக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, எனக்கு வயசு 22 ஆயிட்டு, எல்லாம் தெரியும்னு நினைக்காத. என்ன செய்? காத்திரு. காத்திருக்க முடியல. இப்போ ராஜ்யபாரம் என்ன செய்யாது? நிலைச்சிருக்காது, விளங்காது. குடும்பம் விளங்கணும்னா நீ என்ன செய்?
கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு, ஜெப நேரத்தை அலட்சியம் பண்ணாத. வேதம் சொல்லுகிறது ஒரு வசனத்தில் 147வது சங்கீதத்தில் 10-11 படிங்க. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் மேல கர்த்தர் பிரியம் வச்சிருக்கிறாரு? தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 நாள் மட்டும் காத்திருந்தான். ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படித்த எசேக்கியா ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்காக ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் 185,000 பேரை என்ன செய்தான்? சங்காரம் பண்ணினான். சனகரிப்பு, அவனுக்கு விரோதமாய் வந்த சனகரிப்பு செத்த முகமாய் என்ன செய்தான்? திரும்பி போனான். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். ஆண்டவருடைய பிள்ளையே, தேவனுக்கு கீழ்ப்படிய உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா? சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறாயா? எல்லாரும் கண்களை மூடி. நல்ல பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் கேட்கப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே, அறிந்து கொண்டார்கள். காத்திருக்க மனமில்லாமல் போன 2 பேர் ராஜ்யபாரத்தை இழந்தார்கள், ஜீவனை இழந்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் சமூகத்தையே, உங்கள் வார்த்தையே, உங்கள் பிரமாணத்தையே நம்பி இருக்க கிருபைதான். எங்கள் மாம்சத்தை அல்ல, மனசை விரும்புகிறபடி அல்ல, உங்கள் சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபைதாரும். வசனத்தை கேட்ட மக்களை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கர்ண மகிமை யாவும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.